கோயம்பேடு வணிக வளாகத்தில் கந்து வட்டியை ஒழிப்பதே எங்கள் முக்கிய நோக்கம் என ஜெய்பீம் உழைப்பாளர் மற்றும் சிறு வியாபாரிகள் பொதுநல சங்க தலைவர் வ. செல்வகுமார் தெரிவித்துள்ளார். ஜெய்பீம் உழைப்பாளர் மற்றும் சிறு வியாபாரிகள் பொதுநல சங்க தலைவர் வ. செல்வகுமார் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசும்போது, எங்களுடைய சங்கம் 2022இல் ஆரம்பிக்கப்பட்டது. எந்த நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்றால், சென்னை கோயம்பேடு வணிக வளாகத்தில் 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அடிப்படை வசதி இல்லை. அதாவது குடிநீர், குளியலறை, கழிப்பிடம் போன்றவை சரியாக இல்லை. எங்கள் சங்கத்தின் மூலமாக அதையெல்லாம் இப்போது சரி செய்திருக்கிறோம். முக்கியமான காரணம் என்னவென்றால், இந்த வணிக வளாகத்தில் கந்துவட்டியில் சிக்கி வியாபாரிகள், தொழிலாளர்கள் ஆகியோர் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தொழில் செய்து மீட்டும் லாபத்தில் பெறும் தொகை கந்துவட்டிக்கு சென்று விடுவதால் அவர்கள் சொந்த கடையை அவர்களுக்கே கொடுத்துவிட்டு செல்ல வேண்டிய சூழ்நிலை மற்றும் சிலர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்று தனது சங்கத்தின் மூலம் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. சங்கத்தின் மூலம் சிறு வியாபாரிகளுக்கு தரும் மத்திய அரசின் கடன், நிரந்தர கடன் அடையாள அட்டை மற்றும் 20 லட்ச தொழிலாளர்கள் மற்றும் சிறிய வியாபாரிகளுக்கு விபத்து காப்பீடு மற்றும் வருடத்திற்கு 2 லட்சம் மருத்துவ காப்பீடு ஆகியவற்றை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக SC/ST வியாபாரிகளுக்கு 2024ஆம் ஆண்டு 36 சிறு வியாபாரிகளுக்கு தலா 1,25,000 மற்றும் மானியம் 50,000 என்று வாங்கி கொடுத்துள்ளோம். மொத்த மதிப்பு 80,50,000 ஆகும். மேலும் இரண்டாவது தவணையாக 2025இல் 69 வியாபாரிகளுக்கு 4,5 லட்சம் கடனும் மானியமாக 50,000 மற்றும் 73 சிறு வியாபாரிகளுக்கு 1,25,000 50,000 மானியமும் வாங்கி கொடுத்துள்ளோம். மற்றும் 73 சிறு வியாபாரிகளுக்கு 1,25,000 கடனும் 50,000 மானியமாகவும் மொத்தமாக 2025இல் 4,72,75,000 மற்றும் 2026இல் 65 வியாபாரிகளுக்கு தலா 1 லட்சமும் மானியமும் வாங்கி கொடுத்துள்ளோம். 3 வருடத்தில் 6,50,75,000 கடன் உதவி வாங்கி கொடுத்து பல வியாபாரிகளை கந்துவட்டி தொல்லையில் இருந்து காப்பாற்றி இருக்கிறோம் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இவர்கள் கந்துவட்டியில் இருந்து விடுபட சங்கத்தின் மூலமாகவும் கடன் கொடுத்து உதவுகிறோம். மற்ற பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த வியாபாரிகளையும் கந்துவட்டியில் இருந்து காப்பாற்ற தொடர்ந்து போராடி வருகிறோம். தமிழக அரசு அனைத்து பிரிவு வியாபாரிகளுக்கும் கடன் உதவி தருகிறது. ஆனால் கடனுக்கான உத்தரவாதம் வேண்டும் என்கிறது வங்கிகள். அது அவர்களால் தர முடியாத சூழ்நிலை உள்ளது. எனவே கந்துவட்டியை சுத்தமாக ஒழிக்க அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. ஆனால் வியாபாரிகளுக்கு கடன் வழங்கும் முறையை சுலபமாக்கினால் அவர்கள் அதனால் பயனடைவார்கள். கந்துவட்டியும் ஒழிக்கப்படும். நாங்கள் எங்கள் சங்கத்தின் மூலமாக தாட்கோ உதவியுடன் வடபழனியைச் சேர்ந்த ஆர்ச் மற்றும் டாட் கைவினை கலைஞர் 20 லட்சம் கடனாகவும் மானியமாக 5 லட்சம் மற்றும் சலூன் கடை வைக்க வேலு என்பவருக்கு 10 லட்சமும் மானியமாக 3,5 லட்சம் வாங்கி கொடுத்துள்ளோம். மேலும் ஆட்டோ ஓட்டுநர், டெய்லர் போன்ற தொழிலாளர்களுக்கும் நாங்கள் பல்வேறு உதவி செய்ய தயாராக உள்ளோம். கோயம்பேடு வணிக வளாகத்தைச் சேர்ந்த அனைத்து சிறு வியாபாரிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் பொருளாதார ரீதியாக உதவி செய்ய வேண்டும். அவர்கள் வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம் என்று தெரிவித்தார். வணக்கம், என் பேர் செல்வகுமார். கோயம்பேடு வணிக வளாகத்தில் ஜெய்பீம் உழைப்பாளர் மற்றும் சிறு வியாபாரிகள் பொதுநல சங்கத்தினுடைய தலைவராக இருக்கேன். கடந்த 2022 இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. என்ன காரணத்துக்காக இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, இதுவரை கோயம்பேடு மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இந்த கந்து வட்டி ஒழிக்கிறதுக்கு நம்ம சங்கம் முழு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கு. அதனுடைய அடிப்படையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2024 46 பேருக்கு குறு வியாபாரிகளுக்கு 1,25,000 கடன், 50,000 மானியம் வாங்கி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 80,50,000 வாங்கி கொடுத்துருக்கோம். ரெண்டாவது கட்டமாக 2025இல் 69 பேருக்கு சிறு வியாபாரிகளுக்கு 4,50,000 கடன், 50,000 மானியம் வாங்கி கொடுத்துருக்கோம். 73 பேருக்கு குறு வியாபாரிகளுக்கு 1,25,000 கடன், 50,000 மானியம் வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த டைமில் போட்டோம்னா 4,72,00,000 கிட்ட வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த டைமில் மூணாவது டைமில் இப்போ பார்த்திங்கன்னா குறு வியாபாரிகளுக்கு 65 பேருக்கு 1 லட்ச ரூபா கடன், 50,000 மானியம் வாங்கி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம 6,50,00,000 கிட்ட நம்ம கடன் வாங்கி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்ற வியாபாரிகளுக்கு இந்த விஷயம் பண்ணிட்டுலான்னு தான் நம்ம முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம். அரசாங்கம் இதுக்காக எங்களுக்கு உதவி செய்யணும். ஏன்னா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் கேட்குறாங்க. அவங்களுக்காக நம்ம போய் பேசியிருக்கோம். அந்த துறையில் பேசியிருக்கோம். என்னென்னு சொல்கிறோன்னா, அவங்க சூரிட்டி கேட்குறாங்க. இப்போ வியாபாரிகளுக்கு சூரிட்டி எப்படி கொடுக்க முடியும்? அதனால அது கொடுக்க முடியாது. அதனால் கவர்மெண்ட் இது அவங்களுக்கு அந்த சூரிட்டி இல்லாமல் கடன் கொடுக்கறதுக்கான வசதிகளை செஞ்சு கொடுக்கணும்னு கேட்குறோம். அதேமாரி என்ன, நம்மளோட முக்கிய நோக்கம்னா கந்து வட்டியை மார்க்கெட்லேருந்து சுத்தமாக ஒழிக்கணும். அதனால் நிறைய பேர் செத்துருக்காங்க, கடையை விற்றுட்டு போயிருக்காங்க.
அதுமாரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த கந்து வட்டியை ஒழிக்கிறதுக்கான அரசாங்கம் நிறைய தீவிரமான நடவடிக்கைகள் எடுத்திருக்கு. இன்னும் கொஞ்சம் அரசாங்கம் வந்து அதில் கவனம் செலுத்தணும். அதேமாரி வியாபாரிகளுக்கு வங்கி மூலிமா கடன் கொடுக்குற விஷயத்தையும் கொஞ்சம் சுலபமாக்கணும் அரசாங்கத்தை கேட்டிருக்கோம். பெரிய தாட்கோ மத்திய அரசுடைய லோன் மூலிமா நிறைய பேர் பண்ணியிருக்கோம். மரபயணியில் வந்து பூவரசுன்னு சொல்லிட்டு ஒரு தம்பிக்கு வந்து 20 லட்சம் ரூபாய்க்கான ஒரு லோன் எடுத்து கொடுத்தோம். ஆர்ட் அண்ட் பென்சில் ஆர்ட்டுடைய இது, அப்புறம் இந்த கை டாட்டு இந்த இது போடுவாங்களா அந்த விஷயத்துமா பண்ணி கொடுத்துருக்கோம். 20 லட்ச ரூபா அவருக்கு லோனு. அதில் வந்து 5 லட்ச ரூபா மானியமாக அவருக்கு கிடைச்சிருக்கு. அதேமாரி இன்னொரு தம்பி வேலுன்றது வரப்பயணியில் அவருக்கு பார்த்தீங்கன்னா சலூன் கடை வைக்கிறதுக்கு தாட்கோ மூலிமா 10 லட்ச ரூபா கடன் வாங்கி கொடுத்துருக்கோம். அதில் 3 லட்ச ரூபா அவருக்கு மானியம் கிடைச்சிருக்கு. இதேமாரி நிறைய பேர் ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்கோம். வேறு தொழில்களுக்காக நம்ம டைலர் மிஷினுங்க இந்தமாரி விஷயம் நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். அதேமாரி வேறு யாருக்காவது தேவைப்பட்டாலும் அதை செய்யறதுக்கு நம்ம தயாராக சங்கத்து மூலிமா செய்யறதுக்கு தயாராக இருக்கும். இந்த லோன் ப்ராசஸ் வந்து இந்த எஸ்சி எஸ்டிக்கு குறிப்பாக பண்ணுறோமோ இல்லை மற்ற எல்லாருக்கும் பண்ணுறக்கூடிய? இல்லை எஸ்சி எஸ்டிக்கு எல்லாமே இது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் லோன்னா பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு ஓபிசிக்கு எல்லாருக்கும் தான் இருக்குது. என்னன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து 35% மானியம், ஓபிசிகள் வந்து 25% மானியம் அவங்களுக்கும் உண்டு. அண்ணல் அம்பேத்கர் ஸ்கீமில் கூட 1 கோடி 5 கோடி ரூபாய் கிட்ட அந்த லோன் கொடுக்குறாங்க. அதில் கூட ஓபிசிங்களுக்கு அதில் அந்த ஸ்கீமில் அவங்களுக்கு உண்டு 25% அவங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க. வணக்கம், என்னுடைய பேர் இ வேலுசாமி. நான் சொந்த ஊர் பாதராப்பள்ளியூர். நான் இங்கே வடபழனியில் கங்கம்மை கோயில் தெருவில் சலூன் ஷாப் வச்சுருக்கேன். இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெய்பீம் உழைப்பாளர் மற்றும் சிறு வியாபாரிகள் பொதுநல சங்க தலைவர் செல்வகுமார் அவர்கள். அவர் தான் முக்கிய காரணம். அவரோட அறிமுகம் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு விளம்பரம் ஒன்று பார்த்தேன். அதை பார்த்துட்டு அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் மட்டும் தான் அடித்தேன். நீங்கள் நேரில் வாங்க பேசலான்னு சொல்லியிருந்தார். நானும் நேரில் புறப்பட்டு போனேன். நான் ஒரு சலூன் ஷாப் வைக்கிறதுக்கு நான் உதவி கேட்டேன். அதுக்கு அவர் முன் வந்து நீ எதுவும் கவலைப்படாத, நான் உனக்கு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு தாட்கோ மூலியமாக ஒரு 10 லட்சம் லோனுக்காக ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. பேங்க்கில் காசு கட்ட தவறுனா அந்த காசுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீன் கையெழுத்து போட்டு ஒரு 10 லட்ச ரூபா நம்ம ரெடி பண்ணி எனக்கு இந்த கடையை வச்சு கொடுத்தாரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சிருக்கிறேன். இது பல நாள் கனவு. நான் ஊரில் ஒரு 10 வருஷமாக நான் கடை வச்சுருந்தேன். ஒரு படி மேலே போய்ட்டு சென்னையில் கடை வைக்கலாம் அப்படின்ற எண்ணம் எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருந்தது. அதோட பிரதிபலிப்பாக சார் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு மென்மேலும் நான் நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன். அதை அடையாளமாக தான் சாரோட ஃபோட்டோவை நான் கடையில் வச்சு எப்போவுமே சிறப்பிச்சுன்னு வரேன். அவர் இது மட்டும் இல்லாமல் கோயம்பேடு மார்க்கெட்டில் சிறு குறு வியாபாரிகள் அவங்க அதிக வட்டிக்கு வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்க வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும் வகையில் அவர் தாட்கோ மூலயமா காசு ரெடி பண்ணி அதை அவங்களுக்கு கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்தை திறம்பட மேலே சிறப்பாக கொண்டு வந்துட்டுருக்காரு. அது மூலயமா இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேர் பயனடைகிறாங்க. அதில் நானும் ஒருத்தன்ற சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சலூன் ஷாப் நான் சென்னையில் ஓப்பன் பண்ணுறதுக்கு பல்வேறு நட்பு ரீதியாகவும் உறவினர்கள் மூலியமாகவும் நான் நிறைய பேருக்கு உதவி நாடினேன். ஆனால் எல்லா இடத்த ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சினது. தகச்சு பண்ணி இருக்கும்போது சாரோட அறிமுகம் கிடைச்சது. நான் இப்போ இங்கே நிற்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இந்த கடையை வச்சு பயன்படுறதும் இல்லாமல் என் கடையில் ஒரு 4 பேர் வேலை செய்கிறாங்க. அவங்களோட வாழ்வாதாரமும் இப்போ நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு. அதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா சார் மட்டும்தான். இந்த சங்கத்து மூலயமா பயன்பெற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா 1000 கணக்கு மேலே இருக்காங்க. அவங்க அதிக வட்டிக்கு வாங்காமல் இருக்கிறது தான் இவருடைய ஒரே ஒரு நோக்கம். அதை தெளிவு பெற எல்லாம் புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் ஒன்று பார்த்திங்கன்னா வாங்கின பணத்தை சரியான முறையில் கட்டினீங்க அப்படின்னு சொன்னால் சங்கம் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு அதிகப்படியான பணத்தை கொடுத்து உதவி பண்ணவங்க மானியத்தோட. நீங்களும் நல்லா இருக்கணும், சங்கமும் நல்லா இருக்கணும்னு சொன்னால் வாங்கிய பணத்தை நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் சரியான முறையில் செலுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சங்கத்தலைவர் உங்கள் வளர்ச்சிக்கு அவர் உறுதுணையாக இருந்து வழிநடத்தி செல்வார்ன்றதுல நான் தெளிவாக இருக்கிறேன். தெளிவாகவும் உறுதியாகவும் நேர்த்தியாகவும் கிட்ட நான் முன்வைக்கிறேன். வணக்கம், என் நேம் வந்து பூவரசு. நான் வடபழனி சிக்னலில் வந்து ஒரு ஆர்ட் ஸ்டூடியோ வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். இது எதுக்காக இந்த வீடியோ நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து வெளியில் நிறைய வட்டிக்கு அந்த மாதிரி கடன் வாங்கி நான் தொழில் ஸ்டார்ட் பண்ணேன். ப்ளஸ் வீட்டு குடும்ப சூழ்நிலைக்காக வட்டிக்கு வாங்குகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டேன். அந்த டைமில் ரொம்ப கடன் சும்மா அதிகமாகி நான் கடை எடுக்கிற சூழ்நிலையும் ஆகிடுச்சு. ப்ளஸ் வந்து குடும்ப சூழ்நிலையும் ரொம்ப ஸ்டேபிளாக இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அந்த டைமில் ஒரு ஃப்ரெண்டு மூலயமா செல்வகுமார் சார் அவர் வந்து எனக்கு பழக்கம் வந்து கிடச்சிது. அவர் இங்கே கோயம்பேட்டில் வந்து ஜெய்பீம் சங்கம்னு ஒரு சங்கம் வச்சு நடத்துகிறாரு. ப்ளஸ் இந்த வறுமை கோட்டு கீழே கஷ்டப்படுறவங்க, அதிக கடனுக்கு வட்டிக்கு வாங்கி கஷ்டப்படுறவங்க, இவங்களெல்லாம் அந்த கடன்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து அவங்க ஒரு நல்ல ஸ்டேபிளான தொழில் பண்ணி நல்லா வர்றதுக்காக நிறைய வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அவர் பண்ணுறது எதுவுமே அதிகமாக வெளிப்படையாக வெளியே தெரியாமல் இருக்குது.
இப்போ எனக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த கடன் சுமை எல்லாமே போய் அவர்கிட்ட சொன்னேன். உட்காந்து பேசி உன் சூழ்நிலை என்னப்பான்னு எல்லாமே கேட்டார். எல்லாத்தையுமே கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு 20 நாள் கேப் விட்டு என்னை மறுபடியும் வர சொல்லி என்னுடைய ப்ரூஃப் எல்லாமே வாங்கி எனக்காக பேங்க்கில் லோன் மேனேஜர்கிட்ட டேரெக்டாக என்னை கூப்பிட்டு போய் அஷூரன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி தொழில் பண்ணிகிட்ருக்காங்க, இவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு போகணுன்னு சொல்லி லோனும் ஒரு சம் அமௌண்ட் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. இன்னொரு விஷயம், அவருடைய சங்கத்து மூலியமாகவும் வந்து எனக்கு கொஞ்சம் காசு கொடுத்து இன்றைக்கி நான் அந்த கடன்லேருந்தும் ஒரு 95% நான் வெளியில் வந்துட்டேன். எனக்கு கடன் சுமையும் இப்போ அதிகமாக இல்லை. இன்னொன்று, அவர் கொடுத்த அந்த தனிப்பட்ட காசுனால இன்னொரு ஸ்டூடியோ, எனக்கு பெரிய ஸ்டூடியோ தேவைப்பட்டுச்சு நான் அடுத்து பண்ணுறதுக்காக. ஒரு 850 ஸ்கொயர் ஃபீட்டில் எனக்கு பெரிய ஸ்டுடியோ பார்த்து அதில் உள்ள திங்ஸ் முதற்கொண்டு நான் வாங்குறதுக்கு கூட இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கார். அதோடு அவர் போயிடல, இப்போ வரையும் டெய்லி கடையை விசிட் பண்ணி பார்க்குறாரு. எல்லா விதத்துலேயும் எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கார். இது நான் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களில் யாருக்காச்சும் நீங்களும் இதே மாதிரி அதிக வட்டிக்கு கடன் வாங்கி கஷ்டப்படுறீங்க, அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக சாரை போய் மீட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், அவர் வாங்கி கொடுக்குற லோனை வந்து யாரும் ஒழுங்காக கட்டுறதில்லைன்னு சொல்லி என்கிட்டயே சொல்லி நிறைய ஃபீல் பண்ணார். நம்பி செய்கிறேன், கரெக்டாக கட்டு, அடுத்தடுத்து இது நம்ம ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக உங்களுக்கும் உதவி தேவைப்பட்டால் சாரை போய் பாருங்கள், அவர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். நீங்கள் அடுத்த கட்டம் லைஃப்பில் போகிறதுக்கு கண்டிப்பாக அவருடைய உதவி இருக்கும். ரொம்ப நல்ல மனுஷன். இந்த லோனு இந்த காசுலாம் எனக்கு கொடுத்ததுக்காக அவர் இன்ட்ரெஸ்டாவோ இல்லை ஏதோ சன்மானமாவோ எதுவும் என்கிட்ட எதிர்பார்க்கல. ஒரு பியூராக ஒரு நல்ல மனசோடு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுறாரு. சாருக்கு என்றைக்குமே நான் கடமைப்பட்டவனாக இருப்பேன். இந்த லோனையும் நான் கரெக்டாக கட்டுவேன். ஆல்ரெடி நீங்கள் யாரும் வாங்கி இருந்தால் கூட கரெக்டாக இந்த லோன்லாம் வந்து பே பண்ணுங்கள். அவர் ரொம்ப வருத்தப்படுறார் சிலர் பண்ணுற அந்த துரோகத்தினால. இதை மட்டும் தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சாருக்கும் இந்த வீடியோ சப்போர்ட்டிவாக இருக்கணும். இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத சார் வந்து என் வாழ்க்கையில் நான் அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவருக்கு ரொம்ப நன்றி.